முக்கியமான சீக்ரெட் தெரியணும். உங்களோட இந்த ப்ரிப்பரேஷனோடது ஒவ்வொரு சப்ஜெக்ட்டுக்குமே டிப்ஸ் கொடுத்தா அது மற்ற பசங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். உங்களுக்கு வர ஜூனியர்ஸுக்கு ஃபிசிக்ஸ் எப்படி நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணீங்க? தியரி ஃபர்ஸ்ட் கொஞ்சம் தியரி படிச்சுட்டேன். அப்புறம் மெயினாக நியூமெரிக்கல்ஸ் நிறைய விதமாக சால்வ் பண்ணணும். அப்புறம் நான் ஃபார்முலாலாம் நான் ஒரு ஷார்ட் நோட்ஸ் மாதிரி எழுதி ரிவிஷனுக்கு அது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. கெமிஸ்ட்ரிக்கு உங்களோட பிளான் என்ன? கெமிஸ்ட்ரி ஆர்கானிக்கு இந்த மெக்கானிசம்லாம் நான் நிறைய லைக் ஃபோக்கஸ் பண்ணி படிக்கணும். மெக்கானிசம்லாம் இன்ஆர்கானிக்கில் நிறைய ஈக்குவேஷன்ஸ் இருக்கும், கொஞ்சம் கன்ஃபியூசிங்காக இருக்கும். அது நிறைய வாட்டி எழுதி ப்ராக்டிஸ் பண்ண யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஃபிசிக்கல் கெமிஸ்ட்ரியில் நியூமெரிக்கல்ஸ் தான் நிறைய சால்வ் பண்ணேன். பயாலஜிக்கு உங்களோட? நான் ஃபுல்லாக என்சிஆர்டி தான் ஃபோக்கஸ் பண்ணேன். ஸோ டயக்ராம்ஸ் டேபிள்ஸ் எல்லாமே விடாமல் படிக்கணும். டெக்ஸ்ட் தியோரி இல்லாமல் லைக் நல்லா படித்து எல்லா பாயிண்ட்ஸும் கொஞ்சம் தயவாக இருக்கணும். எங்களோட மார்வல் ஸ்டடி மெட்டீரியல் டெஸ்ட் உங்களுக்கு எந்த வகையில் பயனுள்ளதாக இருக்குது? நிறைய விதமான கொஸ்டின்ஸில் எக்ஸ்போஸ் ஆன மாதிரி இருந்துச்சு. ஸோ நிறைய பேப்பர்ஸ் நான் டஃப்பாக கூட இருந்துச்சுன்னு ஃபீல் பண்ணேன். ஆனால் அப்படி இருக்கிறச்சே இன்னும் அந்த கான்செப்டை மறுபடியும் போய் படிச்சுன்னு ஸ்ட்ரென்தன் ஆகிற மாதிரி இருந்தது. ஸோ நிறைய ஒரு டெஸ்ட்க்கு அப்புறம் ஃபீட்பேக்கும் கொடுத்தீங்க. ஸோ அது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. எங்கே வீக்காக இருக்கேன், அதை எப்படி இம்ப்ரூவ் பண்ணலான்னு தெரிஞ்சிச்சு. நீங்கள் 600க்கு மேலே எடுப்பீங்கன்னு நம்பிக்கை இருந்தது. ஏன்னா எல்லா டெஸ்ட்டும் எழுதும்போது நீங்கள் என்ன மிஸ்டேக் பண்ணீங்களோ அதை இங்கே வந்து கற்றுக்கிட்டீங்க. நீங்கள் அதுதான் ஒரு 2-3 பேர் தான் அது செய்தாங்க. உண்மையிலே அது சந்தோஷமான விஷயம் தான். அப்புறம் இப்போது ஃப்யூச்சரில் இப்போ உங்களுக்கு அப்புறம் வரக்கூடிய ஜூனியருக்கு உங்களோட அட்வைஸ் என்ன? எப்படி ப்ரிப்பேர் பண்ணணும் என்ன? அவங்களாவே அவங்களுக்கு ஒரு பிளான் க்ரியேட் பண்ணிக்கணும் அண்ட் அதை ஒழுங்காக ஃபாலோ பண்ணி கண்டிப்பாக டெஸ்ட் நிறைய எழுதினா தான் ஒரு நல்ல ப்ராக்டிஸ். ஏன்னா 3 இயர்ஸ் ஃபர்ஸ்ட்லாம் எழுதச்சே 3 இயர்ஸில் முடிக்க முடியுமான்னு கொஞ்சம் டவுட்ஃபுல்லாக இருக்கும். ஸோ டெஸ்ட் எழுதுனா உங்களுக்கு டைம் பிளான் பண்ணவும் தெரியும். அப்புறம் ஒரு மாதிரி ஷார்ட் நோட்ஸ் இல்லை ஏதாவது ஃப்ளாஷ் கார்ட்ஸும் ப்ரிப்பேர் பண்ணால் இது லாஸ்ட் மினிட் ரிவிஷனுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ரொம்ப நன்றி, வாழ்த்துக்கள். எங்களோட எதிர்காலத்தில் ஒரு நல்ல டாக்டராக வரணுன்றது எங்கள் மார்வல் சார்பாக வாழ்த்துறோம். நன்றி. தேங்க்யூ.